பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தாய் இந்தியா நாட்டில் கணக்கு அரசு வேலை பார்க்குற முத்திர பேப்பரில் கையெழுத்து போடுற கணக்கு நீதி அரசர் கணக்கு கொடுத்துட்டார் ஐயா. நீதி அரசர் கணக்கு கொடுத்த உடனே கையெழுத்து போட்ட கணக்கை பிடிக்காது. கையெழுத்து போடுற கணக்கு கையெழுத்து போடுறான்ல, எத்தனை அதிகாரி, ஒரு இடத்துக்கு 10 அதிகாரி கையெழுத்து போடுதான். 10 அதிகாரியுமே லஞ்சம், ஊழல், பணம், காகிதம். ஆணும் பெண்ணும் நியமிச்சு வச்சிருக்கான் அரசியல்வாதி. எப்படி ஒரு உழைப்பு இல்லாமல் எப்படி உட்கார வச்சு, எப்படி படித்த ஒரு காகித பேப்பரை அடித்து ஒரு பேப்பரை வச்சு பேப்பரை வச்சு விளையாடுதான். பேப்பரை வச்சு பூமியை பந்தாட்டமாக ஆடுதான் அரசியல்வாதி. கணக்கு கவர்மெண்ட் வேலை படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அரசியல்வாதி பணம் வாங்குதான். தாசில்தாருக்கு உட்கார்றதுக்கு சீட்டுக்கு பணம், விவோவுக்கு பணம், கலெக்டருக்கு பணம், டாக்டருக்கு பணம். அதிகாரி எத்தனை அதிகாரி ஏன் நியமிக்காம? கிராம அதிகாரி தலையாரி இந்த பத்திரம் பதிகிறான்ல, உள்ளே உட்கார்ந்து எழுதான்ல, அவனுக்கு பெரிய சேரை கொடுத்துருப்பாங்க, உட்கார்ந்து பதிகிறான். ஒரு பத்திரம் ஆவணம் போடுதான்னா அந்த இடத்துல பதிரவே வெளியே வந்து பார்க்கணும், எங்கே போட்டிருக்கான், என்ன பார்க்கணுங்கிற கணக்கு பார்க்கல. முட்டாப்ப ராஸ்கல். செத்த ஒரு பேய் பேப்பருக்கு கையெழுத்தை போட்டு போயிருத. வெளியில் வென்று எழுதுறான்ல, இந்தந்த இடம் பூரா பிரித்து பாகஸ்தை போடுறது எல்லாமே இந்த வெளியில் வென்று செய்கிற வேலை, கவர்மெண்ட் லாயர்கிட்ட கேட்குற வேலை. இதே சொல்லி நடக்கு. லஞ்சம் வாங்கி தான் சீட்டை பிடிச்சிருக்கான்பா. நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணும் கேட்டுக்கோ, உலகமே கேட்டுக்கோ, நீதிமன்றத்திலே கேள்வி வரும், கேட்டிருக்காங்க. நீ லஞ்சத்துக்கு பணம் கொடுத்து போய் உட்கார்ந்துருக்கிய, அப்படி என்ன உனக்கு கவர்மெண்ட் வேலைங்கிறது நீதிமன்றத்திலே கேட்டிருக்காங்க. தாய் இந்தியா நாடு முழுவதுமே கேள்வி வந்திருக்கு. உள்ள பெட்டியில் ஏற்றி கிராஷிங்கில் நடந்திருக்கு. எல்லாமே நான் கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுத்தேன்னு ஒப்புதல் ஒப்பிச்சிருக்கு. அப்போ கணக்கு எல்லாமே எடுக்கார் நீதி அரசர். இது தப்பு இல்லை, எவ்வளோ பெரிய தப்பு. அரசியல்வாதி கீழே இருந்து மேலே வரைக்கும் பணம் வாங்குதான் ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கு, தாசில்தார் விவோவுக்கு வாங்குறான். அப்போ வெளியில் இவன் எத்தனை கையெழுத்து போடுறதுக்கும் பணம் வாங்குதான். அப்போ இது பிடிக்க முடியாது, அது நீதி அரசர் தான் பிடிக்க முடியும். அதுக்கு தான் உள்ள கூண்டோட அதிகாரி பூரா உள்ளே தூக்கி ஏற்றோம்னு சொன்னார்ல, பேனா அவர் பிடிச்சிட்டாரா, நீ போடுறத கையெழுத்து பேனா அவர் பிடிச்சி எழுதுறாரா, மண்டையில் மூளை இருக்கா இல்லையாடா அரசியல்வாதி ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா, நீதிமன்றத்தில் கடுக்கப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் கடுக்க. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. பார்வதி அம்மா சொன்னத நீதி அரசர் போட்ட கணக்கு. முக்கால் சத்தியம். எல்லா ஒரு ஆவணத்தில் எத்தனை கையெழுத்து வரணும்னு நீதிமன்றத்தில் தெரியும். எல்லா ஆவணமும் கையெழுத்து வாங்குதான். பிடிச்சிக்கோ. நீ பிடிக்கலனா இவர் பிடிப்பார், ஐயா நீதி அரசர் பிடிப்பார். பிடிச்சி உள்ள தூக்கி மாவட்ட வாரியாக தூக்குவார். முக்கால் சத்தியம்.